ஹலோ வியூவர்ஸ், டிஎன்இஏ 2024 கவுன்சிலிங் நார்மலாக நம்ம கவர்மெண்ட் கவுன்சிலிங்னு சொல்லுவோம். இந்த கவுன்சிலிங்கில் இப்போ நீங்கள் 150 கட் ஆஃப்க்கு கீழே மார்க்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது காலேஜஸ் வந்து கவுன்சிலிங்கில் கிடைக்குமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோ வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். இந்த 150 எடுத்திருந்தீங்கனாலும் எந்த மாதிரியான கம்யூனிட்டியில் நீங்கள் வரீங்க அதை பொறுத்து உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டாவில் காலேஜஸ் வந்து வரும். ஸோ அந்த விஷயம் பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ நீங்கள் 150 கட் ஆஃப்க்கு ரொம்ப கீழே வந்து இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு காலேஜஸ் எந்த மாதிரிலாம் வந்து கவுன்சிலிங்கில் அலாட் ஆகும், இல்லை மேனேஜ்மெண்ட் கோட்டா வந்து நம்ம பண்ணலாமா, அங்கே அதுக்கு தேவைப்படுற கோர்ஸு, ஃபீஸு, டொனேஷன்ஸு, அது இல்லாமல் இப்போ கவுன்சிலிங்கில் நீங்கள் போகிறீங்கன்னா என்ன மாதிரியான கம்யூனிட்டி ரிசர்வேஷன்லாம் இருக்குது, அது இல்லாமல் கோர்ஸு எந்த மாதிரிலாம் வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் லிங்க் ஆகிருக்கு அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு சில காலேஜஸில் இப்போது எஸ்சி கம்யூனிட்டியில் இருக்கவங்க ஒரு 140 கட் ஆஃப் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சில கோர்சஸ் வந்து அலாட் ஆகும். சேம் இப்போது நீங்கள் ஒரு 150 கட் ஆஃப் வந்து வச்சுருக்கீங்க, டாப் காலேஜஸில் உங்களுக்கு சீட்ஸ் வேணும், ஆனால் நீங்கள் வந்து கம்யூனிட்டியில் பிசி, எம்பிசி, பிசி, முஸ்லீம் இந்த மாதிரியான இதில் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேஷன், டெக், சிவிலு அந்த மாதிரியான கோர்சஸ் வந்து அலாட் ஆகும். பட் நீங்கள் நிறையா பார்க்குற நம்ம கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்ஸ் அந்த மாதிரியான கோர்சஸ்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்காது. இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், ஏன்னா நீங்கள் வீடியோ பார்த்து முடிக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கே ஒரு ஐடியா வந்து வந்துடும். எந்த மாதிரியான பிளான் நம்ம பண்ணலாம், எப்படி காலேஜ் ஜாயின் பண்ணலாம், நம்ம கவர்மெண்ட் கோட்டாவில் போகலாமா இல்லை மேனேஜ்மெண்ட்டில் பண்ணலாமா, இந்த மாதிரியான ஒரு ஐடியா உங்களுக்கு வரும். இல்லை அப்படின்னாலும் கீழே நம்மளோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம், அதில் நீங்கள் கால் பண்ணி உங்களோட கட் ஆஃப் மார்க்ஸு, உங்களோட ஐடியாஸ் நீங்கள் சொன்னீங்கன்னா அதை வச்சு உங்களுக்கு மேனேஜ்மெண்ட்டாக இல்லை கவுன்சிலிங் சீட் வந்து நீங்கள் வெயிட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நாங்கள் ஒரு கைடன்ஸும் கொடுப்போம். இப்போ நம்ம இந்த பேசிக்காக இந்த வீடியோவில் என்னென்னலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற டாபிக்ஸ் தான் இப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்னும் நம்ம கீழே போகும்போது இதை வந்து ப்ரீஃபாக பார்ப்போம். இப்போது 2024 வந்து கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆக போகுது அப்படின்ற அந்த அனலிசிஸ் பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம கீழே பார்ப்போம். அது இல்லாமல் புதுசாக 25,000 சீட்ஸ் வந்து இந்த இயர் வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் காலேஜஸில் அலாட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதையும் பற்றி நம்ம கீழே ப்ரீஃபாக பார்ப்போம். இப்போ நம்மளோட ஃபஸ்ட்டு டாப்பிக்கு என்ன கோட்டாவில் நம்ம காலேஜ் போகலாம், அது கவர்மெண்ட்டாக மேனேஜ்மெண்ட்டாக, எது யாருக்கு கரெக்டாக வரும், எந்த மாதிரியான கம்யூனிட்டி பீப்புளுக்கு கவர்மெண்ட் கோட்டாஸ் கரெக்டாக இருக்கும், இல்லை மேனேஜ்மெண்ட் கோட்டா எடுத்தால் நம்ம கரெக்டாக இருக்கும், அந்த விஷயங்களை பற்றியும் பார்ப்போம். நீங்கள் சூஸ் பண்ணுற கோர்ஸு, காலேஜ் ஃபீஸ், இந்த 2 விஷயம் தான் நீங்கள் எந்த மாதிரியான சீட்டில் போகிறீங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரிய வரும். இப்போது எஸ்சி கம்யூனிட்டியில் இருக்காங்க, அவங்க ஒரு 130 கட் ஆஃப் வச்சுருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணலாம். ஸோ எஸ்சி கம்யூனிட்டி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கம்யூனிட்டியில் இருக்க பீப்புள் தயவு செஞ்சு மேனேஜ்மெண்ட்டை ப்ரிஃபர் பண்ண வேணாம். நீங்கள் தைரியமாக, அதுவும் 130 கட் ஆஃப் இருந்துச்சு அப்படின்னாவே உங்களுக்கு போதுமானது. ஸோ நீங்கள் கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணி அதில் அலாட் ஆகிற காலேஜஸ் அண்ட் கோர்சஸை எடுத்து படிக்கலாம். முக்கியமான விஷயம், நம்ம கவர்மெண்ட் கோட்டாக்கு கம்யூனிட்டி ரிசர்வேஷன்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபேக்டராக இங்கே ப்ளே ஆகுது. அப்படி நம்ம பார்க்கும்போது எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ பீப்புள்ஸ்க்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம கவர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த கவுன்சிலிங் மூலமாக. அதே மாதிரி சேம் பிசி, எம்பிசி, ஓசி, பிசிஎம் இந்த மாதிரியான கம்யூனிட்டிஸில் வர பீப்புள்ஸ்க்கு அந்த அளவுக்கு நம்ம கவர்மெண்ட் கோட்டாவில் காலேஜஸ் அலாட் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. எந்த மாதிரி மார்க்குக்குன்னு பார்த்தீங்கன்னா 150 பிலோ கட் ஆஃப்க்கு சொல்கிறேன். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் எபோவில் இருக்கீங்க, ஒரு 190, 180 எபோவில் இருக்குன்னா கண்டிப்பாக வெயிட் பண்ணலாம். அதுலேயுமே உங்களுக்கு வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கோர்ஸ் தான் அலாட் ஆகும்னு சொல்ல முடியாது. ஸோ ஃபர்தராக இன்னும் அதை டீட்டெயிலாக பார்ப்போம். கீழே இங்கே கோர்சஸை நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ்னு ஒரு டைப் இருக்குது. இதில் எந்தெந்த மாதிரியான கோர்சஸ் உங்களுக்கு வரும்னா சிஎஸ்சி, ஐடி, ஏஐடிஎஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸு, சைபர் செக்யூரிட்டி, கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயே உங்களுக்கு பிஸ்னஸ் சிஸ்டம், சேம் அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயே கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன், இந்த மாதிரியான கோர்சஸ் எல்லாத்தையுமே நம்ம கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்ஸ்ன்னு வந்து டிவைட் பண்ணுறோம். அதே மாதிரி இது எல்லாமே ஹை டிமாண்ட் கோர்சஸ். இப்போ கரண்ட்டில் இந்த கோர்சஸ்க்கு டிமாண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு என்ன மாதிரியான ஒரு டிஃப்ரென்ஸ் வருதுன்னா சர்க்யூட் கோர்சஸ். இந்த சர்க்யூட் கோர்சஸில் என்ன மாதிரியான டிகிரிஸ் வருதுன்னா ட்ரிபிள்இ, சிஇஐஇ, அதே மாதிரி இந்த ட்ரிபிள்இலே விஎல்எஸ்ஐ டிசைனு, அட்வான்ஸ்டு கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, இந்த மாதிரியான விஷயங்கள் கோர்சஸ் நம்ம சர்க்யூட் கோர்சஸ்னு ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். சேம் இதுவுமே உங்களுக்கு டிமாண்டட் கோர்சஸ் தான், ஹை டிமாண்டாக இல்லைனாலும் இதுவும் டிமாண்ட் கோர்சஸ் தான். இந்த கோர்சஸ் நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு நிறைய வேக்கன்சிஸ் வந்து கேட்டுட்டு தான் இருக்காங்க கரண்ட்டில். சேம் நீங்கள் மெக்கானிக்கல், சிவில், ஆட்டோமொபைல், மெக்கட்ரானிக்ஸ், ஃபுட் டெக்கு, பயோமெடிக்கு, பயோடெக்கு இந்த மாதிரியான கோர்சஸில் லெஸ் டிமாண்ட் கோர்சஸில்
வருது. இப்போ நீங்கள் நம்ம ப்ரீவியஸ்லி பார்த்த இந்த கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்ஸ் இது எல்லாமே நான் ஹை டிமாண்டட் கோர்ஸ்னு சொல்லியிருந்தேன். இந்த ஹை டிமாண்ட் கோர்ஸ் உங்களுக்கு வேணும்னா ஒன்லி வே நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கும் அந்த ப்ரைவேட் காலேஜஸில் உங்களுக்கு சம் டொனேஷன் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அது இல்லாமல் நீங்கள் ஃபீஸும் சேர்த்து பே பண்ணுற மாதிரி வரும். இங்கே கவர்மெண்ட் கோட்டாவில் உங்களுக்கு ஹை டிமாண்டட் கோர்சஸ்க்கான டாப் காலேஜஸ் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், வாய்ப்பில்லைன்னு கூட சொல்லலாம். பட் நீங்கள் டிமாண்ட் லெஸ் கோர்ஸ் இப்போ இருக்குது. நம்ம ப்ரீவியஸாக பார்த்த மாதிரி இந்த மெக்கு, சிவில், ஆட்டோமொபைல் இது எல்லாம் டிமாண்ட்லெஸ் கோர்ஸுன்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். இந்த கோர்சஸ் வந்து ஓசி, பிசி, எம்பிசி, பிசிஎம் கம்யூனிட்டியில் வர பீப்புளுக்கு 150 பிலோ கட் ஆஃப் நீங்கள் வச்சுருந்தீங்கனாலும் கவுன்சிலிங்கில் அப்ளை பண்ணும்போது இந்த கோர்சஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதர் தென் டிமாண்டட் கோர்ஸ், ஹை டிமாண்ட் கோர்சஸ் கிடைக்க வாய்ப்பே இல்லை. கண்டிப்பாக நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டா தான் போகணும் உங்களுக்கு அந்த மாதிரியான கோர்சஸோட சீட்ஸ் வேணும் அப்படின்னா. இப்போ டாப் டயர் 1 காலேஜோட மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் எவ்வளோ டொனேஷன் சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். மினிமமாக உங்களுக்கு 10 லேக்லேருந்து வரைக்கும் டொனேஷன் இங்கே ஸ்டார்ட் ஆகும். சரி, இப்போ டயர் 2ல் எந்த மாதிரியான காலேஜஸ் அங்கே டொனேஷன் எவ்வளோ சார்ஜ் பண்ணுவான்னு பார்க்கும்போது 3 to 5 லேக் உங்களுக்கு மேக்ஸிமம் வரும். அதுக்குள்ளேயே நீங்கள் டயர் 2 காலேஜில் வந்து உள்ளே போயிடலாம். பட் நீங்கள் 150 ஆர் பிலோ கட் ஆஃப் வந்து இருக்கணும். பட் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் போகிறீங்க அப்படின்றது உங்களோட மார்க் செகண்டரி தான். ஆனால் நீங்கள் டொனேஷன் பே பண்ணுற மாதிரி வரும் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில். அது ஒரு முக்கியமான ஃபேக்டர் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது. சேம் டயர் 2 காலேஜில் மெக்கு, சிவில் இந்த மாதிரியான கோர்சஸ் இருக்குது அப்படின்னா உங்களோட கம்யூனிட்டி பொறுத்து கவுன்சிலிங்கில் உங்களுக்கு அந்த கோர்சஸ் வந்து கிடைக்கும். அதே மாதிரி ரேங்கிங்கில் 100 to 250 இந்த ரேங்க்ஸில் வந்து உங்களுக்கு டயர் 3 காலேஜஸ் கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி டயர் 4 காலேஜஸ்மே பார்த்தீங்கன்னா 251 எபோவ் ரேங்க் நீங்கள் போகும்போது உங்களுக்கு கண்டிப்பாக கவுன்சிலிங்கில் இந்த கோர்சஸும் கிடைக்க சான்சஸ் இருக்குது. நான் வந்து இந்த கம்யூனிட்டி ரிசர்வேஷன்ற ஒரு விஷயம் பற்றி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அப்படி நீங்கள் பார்க்கும்போது இந்த டயர் 1 காலேஜஸில் ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி இந்த மாதிரியான பீப்புள்ஸ்க்கு காலேஜஸ் கிடைக்கிறதுன்றது ஒரு நடக்காத விஷயம்னே சொல்லலாம். சேம் அதே மாதிரி டயர் 2 காலேஜஸ் கிடைக்கிறதுலையுமே உங்களுக்கு வெரி வெரி லிமிட்டடான கோர்சஸ் தான் டயர் 2 காலேஜஸ்லையும் கிடைக்கும். டயர் 3 and 4ல் உங்களுக்கு கண்டிப்பாக அவைலபிலிட்டி இருக்குது. நான் ப்ரீவியஸ்லி சொன்ன கம்யூனிட்டி பீப்புள்ஸ்க்கு சேம். இப்போ நீங்கள் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கம்யூனிட்டியில் வரீங்கன்னா உங்களுக்கு வைடு சான்சஸ் இருக்குங்க கவர்மெண்ட் கோட்டாவில். ஸோ நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டா போக வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. இந்த கம்யூனிட்டிஸ் தவிர ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி இந்த கம்யூனிட்டிஸ் பீப்புள் கண்டிப்பாக நீங்கள் ஒரு டயர் 1 காலேஜில் நல்ல கோர்ஸ் அந்த கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்ஸில் உங்களுக்கு அட்மிஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டா போகிறது மட்டும்தான் ஒரே வழி. நீங்கள் கவர்மெண்ட் கோட்டாவை எதிர்பார்க்க தேவையில்லை. இப்போ நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டா ஒரு ப்ரைவேட் காலேஜில் போகணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அங்கே என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்கான கிளாஸஸ்க்கு இப்போ நம்ம கோச்சிங் கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஸோ ஹைலி ட்ரெயின்டு பிஹெச்டி ஸ்டாஃப்ஸ் தான் வந்து உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கோச்சிங் கொடுக்க போகிறாங்க. ஸோ எந்த மாதிரியான என்ட்ரன்ஸ்லாம் இப்போ நம்ம கோச்சிங் கொடுத்துருக்கோன்னா நீட்டு, ஜேஇஇ, சியூஇடி, ஐஎம்யூசிஇடி, என்டிஏ, என்ஐஎஃப்டி, என்சிஹெச், எம்சிடி. இது மட்டும் இல்லாமல் காலேஜஸ் லைக் விஐடி, அம்ரிதா, எஸ்ஆர்எம், பிட்செட், எஸ்என்யூ, எஸ்எஸ்என் இந்த மாதிரியான காலேஜுக்கான என்ட்ரன்ஸ் கோச்சிங்கும் இப்போ ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கு. ஸோ ஃபர்தராக உங்களோட ஸ்லாட்ஸ் வந்து புக் பண்ணிக்கிங்க. இதை பற்றி இன்னும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரியணுன்னாலும் என்னை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் வந்து கொடுக்குறேன். இப்போது நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் எழுதி முடிச்சிருப்பீங்க. உங்களுக்கு நம்ம எக்ஸாம் டைம் இப்போ ஃப்ரீயாக லீவில் தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைப்பீங்க. பட் இதை நீங்கள் ஃப்ரீயாக விட வேணாம். இந்த லீவையும் நீங்கள் எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணிக்கிங்க. மறக்காமல் ஏதோ ஒரு என்ட்ரன்ஸை நீங்கள் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது இஃப் சப்போஸ் நீங்கள் அதில் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா இந்த மென்ஷன் பண்ணியிருக்க டாப் காலேஜஸில் உங்களுக்கு சீட்ஸ் கிடைக்கும். உங்களோட ஃப்யூச்சரும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது உங்களுக்கு ஒரு நல்ல சான்சஸ். இதை வந்து விட்டுறாதீங்க. கிடைக்கிற டைமை எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணிக்கிங்க. ஓகே, இப்போ நம்ம என்ட்ரன்ஸ் கோச்சிங்கை பற்றி நம்ம பார்த்தோம். நம்ம ப்ரொவைட் பண்ணுறது ஃபர்தர் டீட்டெயிலுக்கு என்ன நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் டாபிக் என்ன வரோம்னா கவுன்சிலிங் சீட்ஸ் ஃபார் கம்யூனிட்டி ஓசிபிசி, எம்பிசி, பிசிஎம். நான் இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம கம்யூனிட்டி ரிசர்வேஷனை பேஸ் பண்ணி உங்களுக்கு எந்த மாதிரியான காலேஜஸ் டயர் 1, டயர் 2 இந்த மாதிரியான கோர்சஸ் இது எல்லாமே நான் உங்களுக்கு பேசிக்காக தான் சொன்னேன். இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக இறங்கி பார்ப்போம். இப்போ நீங்கள் 150 பிலோ கட் ஆஃப் மார்க் வந்து எடுத்திருக்கீங்க. ஆனால் எனக்கு டயர் 1 காலேஜ் வந்து வேணும், ஒரு கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்ஸ் வந்து வேணும் நீங்கள் நினச்சிங்கன்னா இட்ஸ் இம்பாசிபிள்.
ஏன்னா இந்த கம்யூனிட்டி பர்சன்ஸ்க்கு வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் அதுவும் 150 பிலோ கட் ஆஃபில் வரது சான்ஸே இல்லை உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜில், அதுவும் டயர் 1 காலேஜாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லை. ஸோ நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டா ப்ரிஃபர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. சேம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப லெஸ் சான்ஸ் தான், மேக்ஸிமம் வாய்ப்பே இல்லை, அதுதான் வந்து இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டா ப்ரிஃபர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ எனக்கு காலேஜே கிடைக்காதா, நான் கவர்மெண்ட் கோட்டா அப்ளை பண்ணுறது வேஸ்ட்டா அப்படி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இல்லை, உங்களுக்கு கோர்சஸ் கிடைக்கும். எந்த மாதிரியான கோர்ஸ்னால் மெக், சிவில், ஆட்டோமொபைல், மெக்காட்ரானிக், ஃபுட் டெக், பயோமெடிக், பயோடெக், இது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி டயர் 3 டயர் 4 காலேஜஸ் தான் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. டயர் 2ல் மினிமம் சான்சஸ் தான் உங்களுக்கு, கண்டிப்பாக அஷூரன்ஸுன்றதை கொடுக்க முடியாது. ஏன்னா ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி கம்யூனிட்டிஸ் பீப்புளுக்கு கவுன்சிலிங்கில் இந்த கட் ஆஃப்க்கு வந்து உங்களுக்கு கிடைக்க சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. பட் யாருக்கு ரொம்ப வைட் வெரைட்டிஸ் ஆஃப் சான்சஸ் ஆஃபர்ஸ் அவைலபிளாக இருக்குன்னு நம்ம பார்த்தோன்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி பீப்புளுக்கு இவங்க இந்த கவுன்சிலிங்கில் சீட்ஸ் வந்து இவங்க வேணும்னு நினச்சாங்கன்னா தயவுசெய்து நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவை போகவே தேவையில்லை. ஏன்னா 150 பிலோ கட் ஆஃப்கே உங்களுக்கு நல்ல காலேஜஸ் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இங்கே இருக்குது. 150க்கு மேலே எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு டயர் 1 காலேஜஸே ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். இந்த டயர் 1 காலேஜஸில் ஃபேஷன் டெக், டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங் இந்த மாதிரியான கோர்சஸ் வந்து உங்களுக்கு லெஸ் சான்சஸ் தான் இருக்குது கிடைக்கிறதுக்கு. பட் டயர் 2ல் ஓவராலாக உங்களுக்கு எல்லா கோர்சஸ்லையுமே ஆக்சஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. டயர் 3 டயர் 4 கண்டிப்பாக நம்ம ப்ரீவியஸ்லி மென்ஷன் பண்ண கம்யூனிட்டிஸ்க்கு கிடைக்கும் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்க ரொம்ப ரொம்ப வாய்ப்புகள் அதிகம். ஸோ எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி பீப்புள்ஸ் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவை நீங்கள் ப்ரிஃபர் பண்ண வேணாம். கொஞ்சம் வெயிட் பண்ணி நீங்கள் நம்ம கவர்மெண்ட் நடத்துகிற கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணி நல்ல காலேஜஸே போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. சம் கோர்சஸ், ரொம்ப மினிமம் கோர்சஸ் நான் மேலேயே மென்ஷன் பண்ணியிருந்தேன், இந்த ஃபேஷன் டெக், டெக்ஸ்டைல் இந்த மாதிரியான கோர்சஸ் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அதுவே டயர் 2ல் வர காலேஜஸில் இந்த கோர்சஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் டயர் 1ல் சான்சஸ் ஆர் லெஸ். அதே மாதிரி எஸ்டி பீப்புளுக்கான ஒரு முக்கியமான ஆஃபர் என்ன இருக்குது அப்படின்னா, நீங்கள் 150 பிலோ கட் ஆஃபில் காலேஜஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னா சம் ஆஃப் த காலேஜஸ் உங்களுக்கு கிடைக்க சான்சஸ் இருக்குது. எஸ்சி பீப்புள்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப லெஸ் சான்ஸ் இருக்குது. அந்த பட்சத்தில் எஸ்டி பீப்புள்ஸ்க்கு 150 கட் ஆஃப் பிலோவுக்கு நிறைய சான்ஸ் கொடுக்குறாங்க டயர் 1 காலேஜ்லேயே கிடைக்கிறதுக்கு. பட் சம் ஆஃப் த கோர்சஸ் தான், எல்லா கோர்சஸ்லையுமே கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்ல முடியாது. ஓகே, இப்போ நீங்கள் டயர் 1, டயர் 2, டயர் 3 இந்த மாதிரி டயர் 4 இந்த மாதிரிலாம் மென்ஷன் பண்ணுறீங்களே காலேஜஸ், அதில் என்னென்ன காலேஜஸ் வரும், டயர் 1லாம் என்ன வரும், டயர் 2னா எது மாதிரி வரும் அப்படி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நான் டயர் 1 காலேஜஸை எல்லாமே ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஏன்னா இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக ஓரளவுக்கு உங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும் டயர் 2, டயர் 3, டயர் 4 காலேஜஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு. ஸோ இப்போ டயர் 1 காலேஜஸ் சென்னையில் இருக்கிறதுல சென்னைன்னு இல்லை ஓவராலாக இருக்கிறதுல நம்ம பார்க்கும்போது பிஎஸ்ஜி, அதுவே நம்ம சிஇஜி, காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கிண்டி கேம்பஸ்ஸு, மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிஸ், ஸ்ரீ சிவசுப்ரமணிய நாடார், எஸ்எஸ்என், இந்த சிஐடி கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்கு, அதே மாதிரி சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்கு, சென்னையில் இருக்கிற ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜ், ஆர்எம்கே இன்ஜினியரிங், ராஜலக்ஷ்மி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்கு, இந்த மாதிரியான காலேஜஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணுவாங்க கவர்மெண்ட் கோட்டாஸில் ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் பண்ணுற கட் ஆஃப் மார்க்ஸ் வச்சு. ஏன்னா கட் ஆஃப் மார்க்ஸ் அதிகமாக இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இப்போ இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிற இந்த காலேஜஸ்லேயே அவங்க ஆட்டோமேட்டிக்காக அட்மிஷன் பண்ணிடுவாங்க, அட்மிஷன் போகணுன்னு தான் நினைப்பாங்க. ஏன்னா இது எல்லாமே டயர் 1 காலேஜஸ் லிஸ்ட்டில் வராங்க. ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு டயர் 1 காலேஜ் எல்லாமே 195 எபோ கட் ஆஃபில் இருந்து உங்களுக்கு ஒரு 180, 170க்குள்ளேயே எல்லாமே ஃபில் ஆகிடும். அது இல்லாமல் கவர்மெண்ட் ஃபஸ்ட்டு இந்த மாதிரியான காலேஜஸ் சீட்ஸ் தான் ஃபில் பண்ணுவாங்க. ஸோ இவங்கெல்லாம் டயர் 1 காலேஜஸில் வராங்க. அதே மாதிரி கோயம்புத்தூரில் இருக்கிற டயர் 1 காலேஜஸ் சம் ஆஃப் தம் ஸ்ரீ கிருஷ்ணா, ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ், ஸ்ரீ ராமகிருஷ்ணா, பண்ணாரி அம்மன், கொங்கு நாடு, இந்த மாதிரியான காலேஜ் எல்லாமே ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே உங்களுக்கு எண்ட் ஆகிடும். சேம் எப்படி ப்ரீவியஸ் காலேஜ் நான் காமிச்சிருந்தேனோ இந்த காலேஜஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபஸ்ட் ரவுண்டில் மேக்ஸிமம் கம்ப்ளீட் ஆகும். ஸோ யாரெல்லாம் ரொம்ப ஹை கட் ஆஃப்ஸ் வச்சுருக்காங்க 195 எபோ அவங்க எல்லோரும் இந்த மாதிரியான காலேஜஸ் சூஸ் பண்ணுவாங்க. அப்படி உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த காலேஜ் எல்லாம் டயர் 1ல் வரும். உங்களுக்கான ஃப்யூச்சர் பிளேஸ்மெண்ட்ஸ் இந்த மாதிரியான அகாடமிக்ஸ் கரிக்குலம் விஷயங்கள் எல்லாமே ரொம்பவும் நல்லாயிருக்கும். ஸோ மிஸ் பண்ணாதீங்க, இந்த காலேஜ் பார்த்துங்க. இல்லை உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது எந்த மாதிரியான காலேஜஸ் போகணும், டயர் 2 காலேஜஸ் அதுவும் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்மளை காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போது
கட் ஆஃப் மார்க்ஸ் ஸ்டேட்டஸ் வந்து எந்த மாதிரி இருக்கும் நம்ம டிஎன்இஏ 24 கவுன்சிலிங்க்கு அப்படின்னு நம்ம ஒரு சின்ன ப்ரெடிக்ஷன் மாதிரி கொடுத்துருக்கோம். எந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் வச்சு இப்போ நம்ம இதை ப்ரெடிக்ட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, பாஸ் பர்சன்டேஜ், அதே மாதிரி சென்டம் பர்சன்டேஜ். எந்த மாதிரியான பாஸ் பர்சன்டேஜ் இப்போ வருது, ப்ரீவியஸ் இயரோட இந்த இயர் வந்து பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கா அது வந்து பார்ப்பாங்க. அதே மாதிரி சென்டம் எந்த அளவுக்கு வாங்கியிருக்காங்க. நிறைய சென்டம்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு கட் ஆஃப் மார்க்கோட ரேஞ்சும் இன்க்ரீஸ் ஆகிடும். சென்டம் அதிகமாச்சுன்னா கட் ஆஃப் மார்க்கோட இதுவும் அதிகமாகிடும். இது வந்து பேசிக்கான விஷயம். இந்த இயர் 2024 மேக்ஸ் ரொம்ப ஈஸி அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் நமக்கு வந்து தெரிய வந்து எப்படின்னா, இப்போ நம்மளோட சேனல்லே நம்ம ப்ரீவியஸாக ஸ்டூடெண்ட்ஸோட ரிவ்யூ வந்து எடுத்திருந்தோம். ஸோ அதில் சொல்லும் போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸ் ஈஸின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் நியூஸ் பேப்பர்லேயுமே நம்ம இந்த விஷயம் வந்து பார்த்துருப்போம். இந்த நியூஸ் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இதை வச்சு பார்க்கும்போது மேக்ஸில் நிறைய சென்டம்ஸ் வருன்ற மாதிரி சொல்கிறாங்க. சேம் ப்ரீவியஸ்லி சொன்ன மாதிரி சென்டம் இன்க்ரீஸ்னால் உங்களுக்கு கட் ஆஃப் மார்க்கும் இன்க்ரீஸ் ஆகும். கெமிஸ்ட்ரி மார்க்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி மாட்ரேட் டு ஈஸி அந்த மாதிரி தான் சொன்னாங்க. நம்ம ரிவ்யூவில் கேட்கும்போது ரொம்பவும் டஃப்பாக இல்லை, ரொம்பவும் கஷ்டமாக இல்லை, ஒரு மாதிரி மாட்ரேட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி நிறைய பீப்புள் ஈஸியாகவும் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. பட் ஃபிசிக்ஸ் சப்ஜெக்டை நம்ம பார்க்கும்போது லாஸ்ட் இயர் எக்ஸாம் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இந்த இயரும் டஃப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பேசிக்காக அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நான் சொல்கிறேன். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க எக்ஸாமுக்கு அப்படின்னா ஃபுல் புக்கையும் தரவாக கரைச்சி குடிச்சு வச்சுருக்காங்க. பேஜ் பை பேஜ் ஒரு லைன் விடாமல் எல்லாத்தையுமே படித்து வச்சுருக்காங்க. எல்லாமே ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துருக்காங்கன்னாலும் புக்கில் இருந்து இன்சைடில் உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்கும்போது கண்டிப்பாக நீங்கள் தைரியமாக அட்டன் பண்ணுவீங்க. அந்த மாதிரியான பீப்புள் ஸ்டூடெண்ட் பேஜ் பை பேஜ் படிக்கிறவங்களுக்கு எல்லா எக்ஸாமுமே ஈஸியாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் உங்களோட பசங்கக்கிட்ட என்னடா புக் ஃபுல்லாக படிச்சியா, ஏன் மிஸ் பண்ண, ஏன் சரியாக அட்டன் பண்ணல, ஏன் எக்ஸாம் கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் படிச்சிருப்பாங்க. ஃபுல் புக்ஸு அதர் கைட்ஸை அவங்க ரெஃபர் பண்ணியிருக்க மாட்டாங்க. அது ஒரு ரீசன் எக்ஸாம் டஃப்பாக இருக்குது அப்படின்றது சொல்லறதுக்கு. இப்போ இந்த ப்ரீவியஸாக நம்ம பார்த்த சப்ஜெக்ட்ஸை வச்சு நம்ம பார்க்கும்போது கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயரும் இந்த இயரும் ஈக்குவலாக இருக்கிறத சான்சஸும் இருக்குது. அதே சமயம் சென்டம்ஸ் வரும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம வச்சு பார்க்கும்போது கட் ஆஃப் மார்க் இன்க்ரீஸ் ஆகிறதுக்குமான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம பார்த்த விஷயங்கள் எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்மளோட இந்த டிஎன்இஏ கட் ஆஃப் எப்படி இருக்கும் 2024க்கான ஒரு ப்ரெடிக்ஷன் வந்து சொல்லியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில பேராமீட்டர்ஸ் நம்ம எடுத்து பார்ப்போம். அதில் 25,000 சீட்ஸ் வந்து இந்த இயர் அலாட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் வரும்போது உங்களுக்கு கட் ஆஃப் மார்க்ஸு குறையிறதுக்குமான வாய்ப்புகளும் இருக்குது. அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் சீட்ஸ் ஒரு 100 சீட் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ 25,000 சீட்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு 100 சீட் வந்து எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்காக உங்களுக்கு கட் ஆஃப் வந்து குறையும் அப்படின்னா என்ன சார், ஒரு 10 or 20 மார்க்ஸ் குறையுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரு 1 or 2 மார்க்ஸ் அந்தளவுக்கு தான் உங்களுக்கு கட் ஆஃப் குறையுமே தவிர நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு ஹியூஜ் நம்பராக வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையவே கிடையாது. திஸ் இஸ் ஹவு இட் ஒர்க்ஸ். அதே மாதிரி நீங்கள் ரொம்ப கம்மியான மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறீங்க ஓவரால் நம்ம இப்போ தமிழ்நாடு லெவலில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப மார்க்ஸ் ப்ரீவியஸ் இயரோட பாஸ் பர்சன்டேஜும் குறையுது, மார்க்ஸும் எல்லாம் ரொம்ப கம்மியாக வாங்கியிருக்காங்க, சென்டம்ஸுமே குறையுது. அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு 4 to 5 மார்க்ஸ் வரைக்குமே கட் ஆஃப் இந்த இயர் வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ நம்மளோட இந்த அனலைசிஸில் நம்ம பார்க்கும்போது நமக்கு 2 விதமான ஒரு விஷயமும் தெரியுது. 2 இல்லை 3 விதமாக ஈக்குவலாகவும் வரலாம். ஈக்குவலாக வர்றதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மி தான். பட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இங்கே நம்ம நிறையா பார்த்துட்டோம். சேம் டிக்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. நம்ம ரிசல்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணி ஃபர்தராக நம்ம கன்க்ளூட் பண்ணலாம் எந்த மாதிரியான கட் ஆஃப் வரும் அப்படின்னு. ஓகே, இப்போ நம்ம இவ்வளோ திங்ஸ் வந்து பார்த்தோம். ப்ரீவியஸாக உங்களுக்கு 150 மார்க்ஸ் கட் ஆஃப் நீங்கள் அதை விட குறையிறீங்க அப்படின்னா எந்த மாதிரியான காலேஜஸ் கம்யூனிட்டி பேஸில் உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டாவில் அவைலபிள் ஆகும் அப்படின்னும் பார்த்தோம். மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் உங்களுக்கு எந்த மாதிரியான யார் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா ப்ரிஃபர் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை பற்றியும் நம்ம பார்த்தோம். அதுக்கான டொனேஷன் எந்த மாதிரியான ரேஞ்சில் காலேஜஸ் சார்ஜ் பண்ணிகிட்ருக்காங்க, மினிமம் அண்ட் மேக்ஸிமம், இது எல்லாமே நம்ம ஒரு பேசிக்காக பார்த்துட்டோம். ஸோ அதுதான் இப்போ நான் இங்கே உங்களுக்கு கன்க்ளூஷனில் கொடுத்துருக்கேன்.
ஓசி, பிசி, எம்பிசி, பிசிஎம் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, உங்களுக்கு வந்து 150 பிலோ கட் ஆஃப் வந்து இருக்குது, ஆனால் எனக்கு வந்து ஒரு நல்ல டயர் 1 காலேஜ் வேணும், கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்ஸ் வந்து வேணும் அப்படி நீங்கள் நினச்சிங்க, நான் வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் அப்ளை பண்ணலாமா அப்படி நினச்சிங்கன்னா இல்லவே இல்லை. உங்களுக்கு கிடைக்க ரொம்ப 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 வாய்ப்புகள் குறைவு. ஸோ நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டா போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. நீங்கள் கவர்மெண்ட் கோட்டாவை நம்பியே இருக்க வேண்டாம். பட் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டா போகவே வேணாம். உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டாவில் கண்டிப்பாக சீட்ஸ் கிடைக்கும் இந்த 150 பிலோ கட் ஆஃப்க்கு. ஸோ எஸ்சி, எஸ்சி, எஸ்டி பீப்புள் நீங்கள் வெயிட் பண்ணலாம். ஓசி, பிசி, எம்பிசி, பிசிஎம் பீப்புள்ஸ் நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாஸையும் சைட் பை சைடாக வச்சு அட்மிஷனுக்கான வாய்ப்புகளையும் தேடலாம். நெக்ஸ்ட்டு டயர் 3, டயர் 4 காலேஜஸ் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக போத் கம்யூனிட்டிஸ் பீப்புள் நீங்கள் கவுன்சிலிங் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸும் சரி, சர்க்யூட் கோர்சஸும் அவைலபிளாக இருக்கும், நீங்கள் அதை எடுத்துக்கலாம். ஆனால் டயர் 1, டயர் 2 எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா வாய்ப்புகள் இல்லவே இல்லை ஃபார் ஓசிபிசி, எம்பிசி, பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஃபைனல் டயர் 1 கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் அண்ட் சர்க்யூட் கோர்சஸ் உங்களுக்கு வேணுமா? வாய்ப்பே இல்லை ஃபார் ஓசிபிசி, பிசிஎம் அண்ட் எம்பிசி பீப்புள்ஸ். அதே மாதிரி டயர் 2க்கும் உங்களுக்கான சான்சஸ் வந்து இல்லை. பை லக் வெரி ரேராக உங்களுக்கு ஏதாவது கிடைச்சா சான்ஸ் இருக்குது, தவிர மோஸ்ட் ஆஃப் த சான்ஸ் உங்களுக்கு குறைவு. அதே மாதிரி லெஸ் டிமாண்ட் கோர்சஸ் நம்ம மேலே மென்ஷன் பண்ணியிருந்தோம், மெக்கானிக்கல், சிவில், பயோடெக் அந்த மாதிரி அந்த கோர்சஸ் நீங்கள் போகணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு கிடைக்கும். பட் கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் அண்டு சர்க்யூட் கோர்சஸ்க்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு கவுன்சிலிங் பற்றின ஐடியாஸும் வந்திருக்கும். 150 ஆர் பிலோ கட் ஆஃப் நீங்கள் வரீங்க அப்படின்னாலும் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் கவர்மெண்ட் கோட்டாவில் போகலாமா, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போகலாமான்ற உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா வந்து நாலேஜ் கிடச்சிருக்கும். அதை வச்சு நீங்கள் டிசைன் பண்ணுங்கள். இல்லை இன்னும் ஃபர்தர் உங்களுக்கு கிளியர் டவுட்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி இன்னும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்குங்க. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஃபர்தராக இதை பார்க்கட்டும். நான் இங்கே கீழே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்த மாதிரி நம்ம என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கோச்சிங்ஸும் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ அது உங்களுக்கு நீங்கள் வேணும்னு நினச்சிங்க, ப்ரைவேட் இன்ஸ்டியூட்ஸ் எல்லாமே இப்போ மோஸ்ட் ஆஃப் தம் இது கண்டக்ட் பண்ணுறாங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ். அது நீங்கள் ஒரு கோச்சிங் பக்காவாக எடுத்துகிட்டு நீங்கள் போய் கிளியர் பண்ணணும், படிக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளை என்கொயரிஸ்க்கு காண்டாக்ட் பண்ணிக்கிங்க. ஃபீஸு எந்த மாதிரியான விஷயங்கள் வரும், எவ்வளோ டியூரேஷன் ஆஃப் கோர்சஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு இன்னொரு 1 மந்த் கிட்ட டைம் இருக்கும் கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறதுக்கு. அதுக்குள்ளே நீங்கள் மேனேஜ்மெண்ட்டில் போகலாமா, கவுன்சிலிங்கில் போகலாமா, ஃபார் ஆல் கம்யூனிட்டிஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பீப்புள் நீங்கள் இதை டிசைட் பண்ணுங்கள். மேனேஜ்மெண்ட் கோட்டா அண்ட் கவுன்சிலிங் அப்ளை பண்ணணும், அது எப்படி பண்ணணும் என்ன ஏதுன்னு கேட்டிங்கன்னா நம்மகிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதை வச்சு உங்களுக்கு அப்ளை பண்ணி நம்ம ஃபர்தர் எந்த மாதிரியான காலேஜஸ் நீங்கள் எடுத்துருக்க கட் ஆஃப் அலாட் ஆகும் அப்படின்றத பற்றி நம்ம சொல்லுவோம். நம்மகிட்ட கூகுள் ஃபார்ம் இருக்குது, அதை ஃபர்தர் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணி நாங்கள் உங்களுக்கு டேரெக்டாகவே கால் பண்ணி உங்களோட என்கொயரிஸ் பண்ணி அதுலேயும் உங்களுக்கு நாங்கள் கைடன்ஸ் கொடுப்போம். எந்த மாதிரியான கோர்சஸ் நீங்கள் காலேஜஸ் ஜாயின் பண்ணலாம் உங்களோட கட் ஆஃப் பேசிஸில், அதையும் வச்சு நாங்கள் சொல்லுவோம். இல்லை நீங்கள் மேனேஜ்மெண்ட் எனக்கு சீட்ஸ் வந்து வேணும், நல்ல ஒரு ப்ரைவேட் காலேஜில் போகணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அதுக்கான கைட்லைன்ஸ், எந்த மாதிரியான அட்மிஷன் சார்ஜஸ், ஃபீஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.